மறைந்த பிறகு எல்லா உடல் உறுப்புகளையும் தானமாக கொடுக்கலாம் எனவும் அனைவரும் மனமுகந்து கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என நடிகை சுஹாசினி மணிரத்னம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் ரோட்டரி ராஜன் ஐ பேங்க் சார்பில் கண்தானம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நடிகை சுஹாசினி மணிரத்னம் கண்தானம் செய்வதற்கான கையொப்பம் இட்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகை சுஹாசினி மணிரத்னம் அனைவரும் கண்தானம் செய்ய வேண்டும் எனவும் மனமுகந்து கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். ரொம்ப முக்கியம். அதான் சொல்றேன், உயிரோடு இருக்கும்போதே பிளட் கொடுக்கணும்னு சொல்றேன். இறந்ததுக்கு அப்புறம் எல்லா உறுப்புகளையும் கொடுக்கலாம். முக்கியமா கண்ணை கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. அத நம்ம மரபுக்கு மீறியது, எதுக்கு கண்ணு கொடுக்கணும், கண் ஏதாவது ஆயிடும் அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். அவங்க அழகா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே இருக்கும். நம்மளுடைய வேண்டப்பட்டவங்களுடைய எந்த வித பாதிப்பும் இல்லாம இருக்கும். ஸோ அதனால கண்தானத்தை பத்தி கவலையே படக்கூடாது. எல்லாருமே மனமும் எல்லாரும் கண்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமா எங்க ஃபேமிலியில் எல்லாரும் எல்லாமே ஆர்கன் டொனேஷன்ஸே கார்டு வச்சிருக்கோம். நாங்க இன்னைக்கு கண்தானத்துக்கு எழுதினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பப்ளிக் முன்னாடி எழுதியிருக்கோம். இது நிச்சயமா எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கல்வராயன் மலையில் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையுடன் இணைந்து காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்தது. இந்த மலை கிராமங்களில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிப்பறைகளை கட்டி கொடுக்க வேண்டும் என கூறி இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கல்வராயன் மலையில் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையுடன் இணைந்து காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி அஸ்கரா கார்க் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது. திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதியில் மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் விடுதி காப்பாளர் அப்பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரியில் நேற்று முன்தினம் விடுதியில் இருந்த மாணவியரிடம் ஒப்பந்த ஊழியர் பாலியல் அத்துமீறல் சம்பவத்தால் கல்லூரி மாணவர்கள் 12 மணி நேரம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண்குமார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் என்பவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதி காப்பாளர் பேபி அப்பொறுப்பில் இருந்து விலகினார். என் உயிர் பிரியும் போது காட்பாடி என்று சொல்லிக் கொண்டேதான் உயிர் பிரியும் என அமைச்சர் துரைமுருகன் பேச்சு அனைவரையும் நெகிழச் செய்தது. சித்தூர் திருத்தணி நெடுஞ்சாலையில் ரூபாய் 35 கோடி மதிப்பீட்டில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொன்னையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் எவா வேலு, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய துரைமுருகன், என் உயிர் பிரிகிற போது கூட என் தொகுதி பெயர் காட்பாடி என்று சொல்லிக் கொண்டேதான் உயிர் போகும். என்னை வளர்த்தவர்கள் நீங்கள் என்று உருக்கமாக பேசினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எவா வேலு, தமிழகத்தில் உள்ள 1251 தரைப்பாலங்களில் 906 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேலூர் பாலாற்றிலிருந்து பொன்னையாற்று வரையிலே குடி கட்டி இருக்காங்க. தமிழ்நாட்டிலே எங்கு நடக்காத இவ்வளவு கொடிகள், எங்கு பார்த்தாலும் வழியெல்லாம் வழங்குகள் எல்லாம் வளைந்தாலும் அந்த காட்சியை காண முடியாவிட்டாலும் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருந்து வாழ்த்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துக்களுக்கெல்லாம் நன்றி. என் நடுநிலை உயிர் உள்ள வரையில் உங்களுக்கு அடிமையாக இருந்து சாதனம் செய்து நன்றி உள்ளவனாக இருப்பேன். என் உயிர் பிரிகிற பொழுது கூட என் தொகுதி பெயர் சொல்லிக் கொண்டேதான் போகும். காட்பாடி சென்று. எனவே என்னை வளர்த்தவர் நீங்கள். நன்றி 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 நன்றி. தூத்துக்குடியில் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் டாக் தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்நிலையில் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு திடீரென ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒப்பந்த ஊழியர் ஹரிஹரன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.